அண்ணா ஃபோன் எதுக்கு? அர்ஜென்ட்டாக ஒரு கால் பண்ணி தரேன். ஹலோ வெங்கி, நான் தான்டா. சொல்கிறா. நான் டி நகர் போயிட்டு வரும்போது என்னை அடிச்சிட்டாங்கடா. யாரா? தெரியலடா. சரி, நீ இப்போ எங்கே இருக்க? இப்போ நான் ஆதம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கேன்டா. ஆதம்பாக்கமா? சரி, ஓகே. நம்ம ரெகுலராக ஜூஸ் குடிப்போம்ல, அந்த கடையில் வெயிட் பண்ணு, நான் வரேன். சரிடா. டேய் அங்கே பாருடா. என்னாச்சுடா? என்ன ஆச்சுடா? தேவையில்லாம மொபைல் தன் அடிச்சிட்டாங்கடா. முதல்ல ஏதாச்சும் குடிச்சியா? மச்சான் ஜூஸ் வாங்கிட்டு வாடா. உட்கார்றா. என்னாச்சுடா? நீ டி நகர் போய்ட்டு வரும்போதா? இப்போ எங்கே இருப்பாங்கன்னு தெரியுமா அவங்க? எனக்கு கரெக்டாக தெரியலடா. இப்போ என்னை அடித்த இடத்துலனா அங்கே இருப்பாங்கடா. போலாமா? ஃப்ரெண்டு மேலே கை வச்சிட்டான், எப்படா சும்மா இருக்குது? ஏடா போலாமா? போகணுண்டா. இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளை இன்வால்வ் ஆகி உங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இவங்களை தடுக்க யாரும் இல்லை. இவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க. அது என்னன்னா, வண்டி எவ்வளோண்ணா? மைலேஜ் எவ்வளோண்ணா? டாப் ஸ்பீட் எல்லாம் நான் போகும். ஏன்டா இதெல்லாம் கேட்குறீங்க? வாங்கவா போகிறீங்க? ரொம்ப அசிங்கப்படுத்தினா மச்சான். எப்படியாச்சும் அந்த வண்டி வாங்கணும். எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி வாங்குறது? இதெல்லாம் வச்சு வாங்கிடலாமா? காமெடி பண்ணாதடா, சீரியஸாகவே வண்டி வாங்குகிறோம். என்னாச்சுடா? நான் பார்க்கில் ஒரு அண்ணனை பார்ப்பேன்னு சொன்னேன்டா. ஆமாம். அவன் ஆள் பர்த்டேக்கு 30,000 வேணுமா? என்ன பண்ணேன்னு தெரில. நம்மக்கிட்ட 10 ரூபாய்க்கே கஷ்டப்பட்டுருக்கோம், 30,000 ரூபாவா? நான் இங்கே உட்காரலாமா? அங்கே அத்தனை சீட்டு இருக்குது, எதுக்கு இங்கே வந்து உட்காரணும்னு சொல்லி? உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். எங்கள் கூட பேசுறதுக்கு நீங்கள் யார்? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். டேய் அந்த சேர் எடுத்து போடுறா. உட்கார் உட்கார். சொல்லுங்கள் சார். எனக்கு உங்களால் ஒரு ஹெல்ப் ஆகணும். இந்த ஊரில் நிறைய உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே நீங்கள் தான் சொன்னாங்க. சொல்லுங்கள் சார், என்ன பண்ணணும்? என்னோட கண்ணு தொலைஞ்சிடுச்சு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன சார், கேஸ் போட ஆள் கிடைக்கலையா? எங்ககிட்ட வந்துட்டீங்க. என்னோட கண்ணு தொலைஞ்சு போன விஷயம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா என்னோட வேலையே போயிடும். அதுக்கு நீங்கள் தொலைக்காமல் இருக்கணும். கண்ணு தொலைஞ்சு போல, திருட்டு போச்சு. ஓகே சார், நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் செய்கிறேன். என்ன வேணால் பண்ணுவீங்கன்னா? என்ன வேட்டாலும் பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறேன். 1 லட்ச ரூபா தரீங்களா? தரேன். ஓகே சார், கண்டிப்பாக பண்ணுறோம். யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சந்தேகம் இல்லை, நிச்சயமாக தெரியும். அவன் தான் எடுத்திருப்பான். உங்களுக்கு தெரிஞ்சவரா? எனக்கு தெரிஞ்சவன். அவரோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா? தரேன். ஓகே சார், பண்ணிடலாம்.
இப்போதைக்கு 50,000 கொடுத்துட்டு போங்க. தரேன். யாரா நீங்க? ஹாய், உன் பேர் அபி. ஓகே, உங்களுக்கு தான் காசு வேணுமா? ஆமாம். ஆக்சுவலாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான ஷேரை நாங்கள் கொடுத்துட்றோம். பண்ணுவீங்கள்ல? கண்டிப்பாக. ஏய் நில்றா, மரியாதை கண்ணை குத்துட்டு போ. யாரா நீங்க? நான் யாருன்ற உனக்கு தேவையில்லாத விஷயம். மரியாதை கண்ணை குத்துட்டு போ. என்கிட்ட மேதியா தரணும். ஊங்கண்ணா போலீஸ் கண்ணை திட்டு வச்சுட்டு ஊங்கன்னு சொல்றியா? டேய், நானே போலீஸ்டா. காக்கி சட்டை போட்டா போலீஸா? வெய்ய ஒன்று. மச்சான் அவன் ரொம்ப பேசுறான்டா. ஏய் மூஞ்சில 4 கோடு போடுற ஒரு போட்டா தான் வேலைக்கு அவர். ஹலோ சார், வெங்கி பேசுகிறேன் சார். சார் வேலை முடிஞ்சிச்சு சார். கன்னை வந்து வாங்கிட்டு போயிடுங்க. மீதி பேமெண்ட் எடுத்துக்கிட்டு கிரவுண்டு கிட்ட வந்து கன்னை வாங்கிட்டு போயிடுங்க சார். சொன்ன மாதிரி வேலையை முடிச்சாச்சு சார். கன் முதல்ல காசு கொடுங்க சார். கன்னை நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு காசு தரேன். உங்களுக்கு இவ்வளோ கொடுத்ததே அதிகம், இன்னும் வேற காசு தேவையா? உயிர் மேலே பயம் இருந்தா ஓடி போயிடு. தம்பி போய் காசு எடுத்துட்டு வா. டேய் என்ன பண்றீங்கடா? டேய் 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 விடுங்கடா அவரை. அவர் எங்க ஏரியா இன்ஸ்பெக்டரா? ஏன்டா இவர் ஏன்டா அடிக்க வந்தீங்க? யாடா உங்களை அடிச்சது? ஆனால் நாங்கள் ரெகுலராக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோண்ணா. அப்போ ஒருத்தர் போலீஸ் மாதிரி வந்து என்கிட்ட அவரோட கன்று தொலைஞ்சு போச்சு, இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார்ண்ணா. எந்த ஏரியா? வேலைச்சேரிண்ணா. இவனா பாரு. ஆமாண்ணா. இவன் தானா? கெஸ் பண்ணது தான். இவன் ஒரு கிரிமினல் தான். குழப்பமாக இருக்குண்ணா. எவ்வளோ வாங்கினீங்க? 1,00,000 ரூபா கேட்டோம், 50,000 ரூபா வாங்கிட்டோண்ணா. காசு திருப்பி கொடுத்துரு, நம்ம பார்க்கலாம். இல்லைண்ணா, நாங்கள் காசு செலவு பண்ணிட்டோம். உங்களுக்கு காசு வேணும், எனக்கு அவன் வேணும். ஆமாம், நான் சொல்கிற மாதிரி பண்ணுவீங்களா? ஓகே ஓகே. புரிஞ்சுதா?
பிளானை சொதப்பிடாதுங்க. கண்டிப்பாக பண்ணுறோம்.